ஹாய் காய்ஸ், யோயோ vlogs. ஆக்சுவலாக நம்ம வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிவோஷனல் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு பெருமாளை கும்பிட போயிட்டு இருக்கோம். புரட்டாசி மாதம் வேறு, புரட்டாசி 4, இன்னைக்கு 5-12 மணி ஆச்சு. ஸோ நானு சபரி, முகேஷ், சஞ்சு, இன்னொருத்தருக்காக வெயிட்டிங்கு. கிட்டத்தட்ட அவன் மட்டும் தான் இப்போதான் நான் ஃபோன் பண்ணேன், பல் வளக்கிட்டு இருக்கானா வந்துடுறேன்னா, இன்னும் குளிக்கல, பாத்ரூமில் எக்கோ அடிச்சிட்டு இருக்கேன். என்னடா பண்றது சுச்சுவேஷன். சரி நான் வந்துட்டான், எப்படியோ வெற்றிகரமாக பரவாயில்ல வரைக்கும் குளிச்சுட்டு வந்தேன். தூங்குடா குளிச்சுட்டு வந்தியாடா? பயமா இருக்குப்பா. யாரு மடியில போட்டு தூக்கி போட்டுக்கணும். மடியில 10 நிமிஷம் கழிச்சு கரெக்டா மூணு பிக்கப் பண்ணணும். ஒரு இன்னொருத்தர் வளர்ந்தாங்க கால் பண்ணுவான். வந்து பிளான் வந்து ஒரு 6 பேர் போலாம் தான் பிளானு. ஒருத்தருக்கு போன் அடிச்சேன், கிட்டத்தட்ட 15-20 தடவை போன் அடிச்சிட்டேன். போன் எடுக்கல. பாப்பா என்ன பண்றான், நாளைக்கு காலையில தான் ஒரு தன்னாருவாரு. ப்ரோ மறந்துட்டேன் ப்ரோ அப்படின்னு பாரு. அதானே இந்த வீடியோ நீ போஸ்ட் பண்ணவும் மாட்டேன், எடிட்டும் பண்ண மாட்டேன். இல்ல போஸ்ட் பண்றேன். முதல் விழாக்கு நம்ம தாய்லாந்து விழாக்கு போறோம். அது வந்து அடுத்த விழா தாய் மசாஜ் வரோம். போயிட்டு போக வீடியோ பண்றேன் பாருங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். பாரு பயப்படாத சரியா, பத்திரமா போயிட்டு பத்திரமா வருவேன். என் ஃப்ரெண்டு வீடு இது. இதுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம நைனா மலை. ஸோ இங்கே காரை விட்டுட்டு போகிறோம், ஏன்னா சனிக்கிழமை அன்னைக்கு சரியான டிராஃபிக் வந்துடும். கைஸ் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்துகிட்ருக்கோம். 1.5 கிலோமீட்டர் இருக்குமா? இது 1.5 கிலோமீட்டர் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் தான் மேலே போகணும். அடிவாரம் வந்தாச்சு, கிட்டத்தட்ட வந்தாச்சு. சரிதான் மலை. இது மேலே தான் நம்ம ஏற போகிறப்போ டாப்புக்கு போகிறோம். எல்லாரும் டாப்புக்கு போயிடும். டாப்புக்கு போயிட்டா ஒரே நைட்டில் டாப்புக்கு போயிடும். ஆமாம். வாடா கிட்ட வாடா. கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு படி ஒட்டுட்டோம். எங்கே மட்டும் போயிட்டீங்க? நம்ம தானே பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். அதான் அங்கேயான மாதிரி போயிட்டு இருக்காங்க. கைஸ் இது மாதிரி பேர் சொல்லிட்டேன். முகேஷ் யாராவது பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி காமா இருந்து கூட்டு போங்க சரியா? ரைடு ஓட்டுறமோ அது மேட்டர் கிடையாது. ஆனால் பொறுமையாக இருந்து கூட்டு போங்க. பொறுமையாக வந்துக்கலாமா? இங்கே வர மாதிரி கட்டிட்டு எந்த சாமி குண்டு பண்ணி சாமி கும்பிட்டு போல நீப்பாடு கடை நடந்து ஏறுறோம். வாடா செருப்பு வந்துட்டு சாமி கும்பிட்டு கோச்சுக்காவா உட்காந்துக்கிட்டாங்க. அதுக்குள்ள எங்கடா போற நீ? நீ ஏன் வரமா போய் நிக்கிற? நடந்து போங்க. எங்களுக்கு மூச்சு அப்படி திரும்பி பாருங்க. அவ்வளோ இருந்திருக்கோண்ணே தெரியுதா? எவ்வளோ தூரம் இருக்கும்? இப்போ வேண்டா ஏற ஆரம்பிச்சிருக்கோம். 20 படி தான் ஏறி போடா. ஓகே நாக்க தள்ளுது. அங்கே போய் போடா. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க?
பிரேக் டான்ஸ் நம்ம என்ன நினைச்சோமோ அது வெற்றிகரமாக முடிக்கிறது நம்ம வேலை. ஆனா முடியல. என்னடா குளிச்சுக்கிட்டு இருக்கா? குளிச்சுக்கிட்டு இருக்கான்டா. சோப்புக்கு போட்டு குளிச்சுட்டு வரியா? உனக்கு மட்டும் இங்க சவர ஊத்துவே. எனக்கு சுதர கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்கு. ஆனால் பெருசாக தெரில. மேலே போய் உங்களுக்கு சன்ரைஸ் காமிக்கிறோம். காஃபி போட்டு காமிப்போம். சன்ரைஸு ப்ரூ ஹைதராபாத் டீம் எல்லாமே காமிக்கிறோம். A few minutes later. இன்னும் முடியல. ஏறிடும். இருந்தாலும் ஏறுறோம். டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறோம். நார்மலாக இருந்தால் கூட பரவாயில்ல. செங்குத்தாக இருக்கா படிக்கிட்டு நுனிங்கால் தான் ஏறிட்டு இருக்கோம். ஃபுல்லாலாம் கால் வைக்க முடியல. அதனால் கொஞ்சம் தடுமாட்டமாக தான் ஏறிட்டு இருக்கோம். கால் நடுங்க ஆரம்பிக்குது. 1000 எத்தனை ஹைட்ரா? எவ்வளோ ஹைட்? 1400. 1400 ஃபீட்டு. 1000 ஃபீட் வந்துருப்பா. இங்கே தானே வந்துருக்குறோம். 5000 எங்கடா கீழே ஒருத்தர் 1400 कितना किलोमीटर भैया? இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போகணும்? அக்கா இது முக்காவாசி கிடையாதா? காவாசி கொஞ்சம் கம்மி. காவாசிக்கே கம்மி தான். ஏய் ரைட் சபரி. அதனால தான் பொறுமையா ஏறுமே. நீங்க அவசரப்பட்டு ஏறாத. ஏறி ஏறி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போங்க. இல்ல அதெல்லாம் பொறுமையா ஏறிட்டு போங்க. இவ்வளவு பேர் வரக்கூடாதா? யாரா சொன்னா? சொல்லுண்ணா. போயிட்டு கண்டினியூ பண்றேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு மேலே போயிட்டு அடுத்த வீடியோ வரேன். இன்னும் 3/4 மாலை இருக்கு. பொறுமையா போவோம். அந்த ரேட் இருக்குல்ல, அங்கிட்டு போய் நின்றுக்குவோம். அங்கே நின்றுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம் பொறுமையா. வா 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 வா. A few minutes later. கைஸ் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கோம். ஸோ அதனால நமக்கு வந்து ஒருத்தங்க வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம மேலே ஏற போகிறோம். ஒரு அக்கா கடன் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டேன். இதை வச்சு மீதி மேலே இப்படி கடக்கிறேன்னு மட்டும் பாருங்கடா. வா போகலாம். A few minutes later. இப்போ தான் பாதி மலை ஏறி இருக்கோம். கிட்டத்தட்ட 2 மணிக்கு ஏறணும். 3/4 மணி நேரம் ஆச்சு. இப்போ தான் பாதி மலை ஏறியாச்சாண்ணா? பாதி மலை தான் வந்திருக்கு. இன்னும் பாதி மலை வந்துருக்கீங்க. பாதி மலைன்னு வரணும். நான் கீழே இருந்தே அதை எப்படி தான் சொல்லிட்டு வராங்க. பாதி மலை தூரம் சார் போகணும். கேட்டு சொல்லுங்களேன். அவனை கேட்காத நானே சொல்றேன். 2 கிலோமீட்டர் வா. ஐயோ பாதி மலைக்கே நீங்க கொஞ்சம் தூரம் போகணும். என் உதவியோட நம்ம மேலே போகிறோம். எல்லாம் ஓகே. எனக்கு தண்ணி பாட்டில் வச்சிருந்தானுங்க ஒருத்தன். ஏறுறானுங்க மேலே போயிட்டானுங்க. அப்போ நம்ம பாரு எங்க அந்த பாட்டில், இந்த பாட்டிலில் சொட்டு வாயை நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். அவங்க 3 பேரும் 4 லிட்டர் தண்ணி தூக்கிட்டு மேலே போயிருக்கானுங்க. இந்த 1/2 லிட்டர் பாட்டில் 20 ரூபா போட்டு வாங்கிட்டு வந்தா நினைச்சிட்டு போயிட்டு இருக்கோம் வாயில. மேலே போய் பேசிக்கிறவங்க இதுவும் படுறா. வீரா வந்துருச்சு. டக்குன்னு மேலே போயிட்டான் படுறா. அவங்க கூட போயிடும். அப்புறம் நம்மளே இலக்கணமாக பேசுவான். நானே வந்துட்டேன் உனக்கு என்ன அப்படிமா. முடியல தான், இருந்தாலும் போயிடும்னு ஒரு நம்பிக்கை. மேலே போயிட்டு கண்டினியூ பண்றேன். அதுதான் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் 10 கிலோமீட்டர் 10 படிக்கிறது தான் ஏறுவோம். 2 நிமிஷத்தில் 10 படி அந்த மொபைல் போய் உட்காந்து பேசுகிறேன். ஹலோ ஏன்னா போனதும் போயில வாட்டர் கேனாவது ஒரு பாட்டில் கொடுத்துட்டு போய் தொலைலாமாடா. ஒரு மூக்கில் பார்த்தா ஒரு புளி மாதிரி இருக்கும். போய் சொல்லி எடுத்துக்கோ. ஏன்னா போய் அலுமன்றா. எங்க நினைக்கிறீங்க? வருத்தமா கரெக்ட் ஆயிடுச்சு. எங்கடா நினைக்கிறீங்க? நான் கோயிலுக்கு வந்துட்டேண்ணா. பெரிய உருட்டுறீங்க. இந்த கொலை மாதிரி இருக்கு. சொல்லிட்டியா? இல்லை அங்கதான் வந்துட்டு இருக்கோம். அங்கேயே உட்காருங்க. வந்துடுறோம். நல்லா ஒன்றா போனாரு. ஹலோ என்ன வந்துடுறோம்? அங்கேயே இருங்கடா. வரேன்டா. ஓகே ஓவர். A few minutes later. கைஸ் இங்கே பாருங்க லைட்ஸ் பாருங்க. ஃபுல்லாக எவ்வளோ லைட்ஸ்.
ஆக்சுவலாக இந்த பாதி மலை ஏறணும், அதுக்கே வேறு லெவலில் வியூ இருக்குது. சரிங்க, எங்களுக்கு இந்த ஃபோனில் பார்க்குறனால எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ எங்களுக்குலாம் வேறு லெவலில் இருக்குது. இன்னும் மேலே போயிட்டோம்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் முயற்சி தான், போயிட்டே இருப்போம் மேலே. டாப்பில் போக போக அப்படியே வீடியோ பண்ண வேண்டியதான். ஆனால் இந்த அளவுக்கு என் லைஃப்லேயே வேர்த்தது கிடையாதா. 1 hour later. காய்ஸ், ஃபைனலாக வந்தாச்சு. இன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. கோயிலுக்கு மேலே வேற லெவலு சாமி. கரெக்டாக 1:30 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். மணி எப்படி காமிக்குது? மணி 4:30. ஸோ 3 hours ஜேர்னி. வேற லெவலு, ஒர்த்து. ஏறிட்டு வந்து படுத்தாச்சு ஃபுல்லா. எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? வேற லெவலில் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? சூப்பரா? ஃபர்ஸ்ட் டைமா? எப்படி பரவாயில்ல, தூக்கத்தில் இருக்கடா. இதை ஃபர்ஸ்ட் டைமா அப்படி ஏறினது, கோயிலுக்கு வந்தது. அப்படி பையா அதெல்லாம் ஃபிளாட் ஆயிட்டான். சரி காய்ஸ், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ போன தடவை பாதி மலை ஏறி இறங்கிட்டேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அந்த மலை ஏறி நம்ம சாமி கும்பிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ கேஸ், நம்ம சன்ரைஸ் தான் பார்த்துட்டு தான் இங்கேருந்து கிளம்புறோம். அதுக்கு தான் உட்காந்துருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 மணிக்கு சன்ரைஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். 2000 years later. காய்ஸ், ஆக்சுவலாக சன்ரைஸ் காமிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா கோவிலுக்கு பேக் சைடு பண்ண முடியல. ஸோ இந்த சைடு தான் சன்ரைஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நோ வே டு see the sunrise. ஸோ இப்போ நம்மளோட பிளான் என்னன்னா, இப்போ கீழே இறங்கி அப்படி கிளம்புறது தான் பிளானு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான வீடியோ ஏதாச்சும் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான வீடியோ பண்ணுவோம். ஓகே காய்ஸ்.